கோவிலுக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனே இந்த மலை உச்சியில இவ்வளவு பெரிய கோவிலா அப்படின்னு நிச்சயமா ஆச்சரியப்படாம இருக்கவே முடியாதுங்க. ஆனா இங்க ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள எந்த சாமி சிலையும் கிடையாது. இந்த கோவிலுடைய பிரம்மாண்டத்தை பாருங்களேன், எத்தனை தூண்கள், எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு விசாலமா அந்த காலத்துல கட்டியிருக்காங்க, இதுல எவ்வளவு பூஜைகள் நடந்திருக்கும், அதே மாதிரி எத்தனை விழாக்கள் நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வௌவால்கள் மட்டுமே இந்த கோவில்ல வசிக்குது. கோவிலுடைய கருவறை, அதுக்கப்புறம் முக்கியமான கட்டுமானங்கள்லாம் வந்து பாண்டியர் காலத்துல கட்டினது. அதுக்கப்புறம் இந்த கோவிலை சுத்தி இருக்கிற மண்டபம், அதுக்கப்புறம் பெரிய பெரிய இடங்கள்லாம் வந்து நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டது. கடைசியா இந்த கோட்டையை ஹைதர் அலி கைப்பற்றினப்ப இந்த கோவில் வந்து கைவிடப்பட்டது. இங்க இருக்கிற சிலைகள்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆனா ஹைதர் அலி கைப்பற்றிய காலத்துல இந்த கோவில்ல வழிபாடு நடந்திருக்கு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் பெண் வீராங்கனை சிவகங்கையை ஆண்ட ராணி வேலு நாச்சியார், அவங்க வந்து 8 வருஷம் இங்க தான் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்க படைகளோட இந்த மலைக்கோட்டையில தங்கியிருந்தாங்க. ராணி வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைதர் அலி தான் அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க. இங்க வந்து 8 வருடம் தங்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க. அந்த 8 ஆண்டுகளில் ராணி வேலு நாச்சியார் அவர்கள் இந்த ராஜராஜேஸ்வரி கோவிலில் வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க. அதனால் அந்த காலத்தில் இது வந்து வழிபாட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து இது சிதைக்கப்பட்டிருக்கலாம். இந்த கோவிலுடைய பிரம்மாண்டம், இந்த கோவிலில் இருக்கிற வேலைப்பாடுகள் உண்மையாகவே சான்ஸே கிடையாதுங்க. திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோவிலை நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த கோவிலுடைய இன்னொரு பக்கம் இருக்கிற பிரம்மாண்டமான மண்டபம். இங்கே வந்து ஒரு சன்னதி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து உற்சவர் மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. வெளியே இருந்து பார்க்குறப்ப சின்ன கோவில் மாதிரி தெரியுதுங்க. நம்ம உள்ளே சுற்றி வரப்ப இவ்வளவு பெரிய கோவில் வந்து வழிபாடு இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஒற்றைப்பாறை மலை உச்சியில் இருக்கிற பழமையான அழகான ஒரு கோவிலை நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெளியே போவோம். இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு மேலே நீங்கள் ஏறி வரத்துக்கு ஒரு காலவர் தான் ஆகும். ஆனால் இந்த கோட்டை ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். இந்த கோவிலை சுற்றி பார்க்கவே 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ அழகான கோவில்.